Hi friends, this video is sponsored by BuyMoti, which is a grocery based mobile app. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ என்ன டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? இன்றைக்கி ஆப்ரேட்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து யூனரி ஆப்ரேட்டர். ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். ஓகேவா? அப்புறம் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். அதுக்கப்புறம் பிட்வைஸ் ஆப்ரேட்டர். அதுக்கப்புறம் லாஜிக்கல் ஆப்ரேட்டர். அதுக்கப்புறம் டெர்னரி ஆப்ரேட்டர். அதுக்கப்புறம் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? ஸோ இப்போது 8 ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. நம்ம இதில் ஃபஸ்ட்டு இன்றைக்கி யூனரி ஆப்ரேட்டர் பற்றி பார்ப்போம். அதில் எக்ஸாம்பிள்ஸும் உங்களுக்கு காமிச்சு தரேன். அதோடய ஃபங்க்ஷனாலிட்டி அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். சரிங்களா? ஸோ யூனரி ஆப்ரேட்டர் அப்படின்னா நம்ம ஒரு வேல்யூ இருக்குது இல்லையா, வேல்யூக்கு முன்னாடி ப்ளஸ்ஸு இல்லை பின்னாடி ++ன்னு போடுவாங்க. ஃபங்க்ஷன்ஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் அப்புறம் கோடிங் நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியாதவங்களுக்கும் நான் சொல்லித்தரேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம எப்போவுமே அசைன் பண்ணும்போது சம் வேரியபிள் நேம் ஈக்குவல் டு 10ன்னு கொடுப்போம் இல்லையா. ஸோ இதை ஓகேவா? ஸோ 10ன்னு கொடுப்போம். இப்போது நம்ம வந்துட்டு இந்த வேல்யூக்கு முன்னாடி 10ன்னு ++ கொடுக்கலாம். இல்லைன்னா இந்த வேல்யூக்கு அப்புறம் ++ கொடுக்குறோம். ஸோ முன்னாடி கொடுத்தா முன்னாடி ஆட் ஆகும், பின்னாடி கொடுத்தா பின்னாடி ஆட் ஆகும். இதுதான் லாஜிக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிளோடு காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். நாம் நார்மலாக ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம் அப்படின்னா ஒரு கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸுக்கு ஒரு நேம் வச்சுப்போம். கிளாஸ் நேம் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இது வந்து ஆன்லைன் கம்பைலர்னால நான் இந்த மெயின்ன்றதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் இது வந்து ஃபங்க்ஷன் ஆகும். அதே மாதிரி அந்த கிளாஸுக்கு அப்புறம் மெயின் கிளாஸ்ன்றதை எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இதை வச்சு தான் வந்துட்டு இது மெயின் கிளாஸுன்றதை டினோட் பண்ணுவோம். ஏன்னா எந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆனாலும் இந்த மெயின்லேருந்து தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம், அதுவும் இன்டிஜராக. சரிங்களா? ஸோ = 10ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது மாதிரி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேவா? println ஆஃப் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் இருக்குது இல்லையா எப்படி பண்ணணும்னு? அப்படியே தெரியலன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ system.out.println அந்த பிரிண்ட் வரைக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஆகும். அந்த LN எதுக்காக கொடுக்குறாங்கன்னா அடுத்த லைனில் பிரிண்ட் ஆகிறதுக்கு தான் அந்த LNனும் சேர்த்தே கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இப்போ ஏன்னா இந்த வேல்யூ அதாவது 10 டினோட் பண்ணும். ஸோ 10ன்ற வேல்யூ இதில் பிரிண்ட் ஆகும். இப்போ அதே இது நான் வந்து println கொடுத்துட்டு இப்போ நான் வந்துட்டு A++ அப்படின்னு கொடுத்தா என்ன பிரிண்ட் ஆகும்? ஸோ இப்போ என்கிட்ட இருக்க வேல்யூ ஏயோட வேல்யூ 10. ஸோ 10 கூட ++ அப்படின்ற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா
10 கூட ஒரு வேல்யூ ஆட் ஆகும். அதாவது 10 + 1 தான் மீனிங். ஸோ 10 + 1 11. ஸோ அதுதான் வந்துட்டு உங்களுக்கு அவுட்புட்டாக வரும். அதே இது நான் இப்போ வந்துட்டு ப்ளஸ் ஆப்ரேட்டரை முன்னாடியே கொடுத்துட்றேன். ஸோ ப்ளஸ் ஏ அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்க வேல்யூ 10. ஸோ ஏக்கு வந்து 10. ஸோ ப்ளஸ் ஏ அப்படின்னா 1 + ஏன்னு அர்த்தம். இதில் நான் போடுறேன். ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக போட்டுக்கிறேன். ஸோ இப்போ ஏயோட வேல்யூ 10. ஓகேங்களா? ஸோ 10 கூட +1 இதுதான் இதோட மீனிங். அதே இது கீழே நெக்ஸ்ட் லைனில் இங்கே என்ன ஆகும் அப்படின்னா 1 + 10. ஆனால் ரெண்டுமே சேம் ஆன்சர் தான் கொடுக்கும். அங்கே வந்து 10 கூட 1 ஆட் ஆகும். இங்கே 1 + 1 கூட 10 ஆட் ஆகும். சரிங்களா? இதில் இன்னொரு விஷயமும் பார்க்கணும். இப்போ நான் வந்துட்டு ஏக்கு 10ன்னு தான் கொடுத்துருக்கேன். ஸோ 10 இங்கே என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு 7th லைனில் பாருங்கள், system.out.printlnல இதில் வந்துட்டு என்ன ஆகும், ஏயோட வேல்யூ 10ன்னு பிரிண்ட் ஆகிடும். அப்போ அடுத்த லைனில் 8th லைன் பாருங்கள், system.printlnல ஏ ++ அப்படின்னா ஏயோட வேல்யூ 10 + 1 அப்போ என்னாகும் 11ன்னு பிரிண்ட் ஆகும். சரிங்களா? இதை அவுட்புட் பார்த்துடலாம். இப்போது நம்மளோட ஏயோட வேல்யூ 10 இருக்காது, இப்போ 11 மாறிடுச்சு. ஓகேவா? ஆட் ஆகிடுச்சு. அப்போ அடுத்த லைன் நம்பர் 9ல் என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா 1 + 10ன்னு சொன்னேன். ஸோ ஏயோட வேல்யூ 10. பட் இங்கே என்னாச்சு, ஏயோட வேல்யூ 11 மாறிடுச்சு. ஸோ இப்போது ஏயோட வேல்யூ 11 அப்படின்னா 1 + 11 அப்போ என்ன ஆகும், 12ன்னு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இது கூடவே நான் உங்களுக்கு இந்த ஆப்ரேட்டரையும் நம்ம யூஸ் பண்ணிடலாம். ஸோ ப்ளஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது மைனஸையும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஏ மைனஸ் அதே மாதிரி மைனஸ் ஏ, இதுவும் சேம் லாஜிக் தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ஏயோட வேல்யூ என்ன, இந்த லைனில் அதாவது 9th லைனில் தான் நம்ம கேல்குலேட் பண்ணோம் ஏயோட வேல்யூ. ஸோ ஏயோட வேல்யூ இப்போ 12 மாறிடுச்சு, அதாவது 1 + 11. அப்போது ஏயோட வேல்யூ என்ன ஆகும்னா 12 - 1ன்னு மாறும். சரிங்களா? ஸோ இப்போ ஏயோட வேல்யூ மறுபடியும் என்னாச்சு, 11 ஆகிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு லைன் நம்பர் 11ல் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 மாறிடுச்சா? ஸோ 1 - 11 இப்போ மறுபடியும் ஏயோட வேல்யூ என்னாச்சு, 10 ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இதை இப்போ ரன் பண்ணி பார்த்துடலாமா? ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம் அவுட்புட் என்ன வருதுன்னு. சரிங்களா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு வந்து 10 வந்துட்டு இந்த லைன் நம்பர் 7ல். ஸோ ஏயோட வேல்யூ 10. அடுத்தது நான் என்ன சொல்லியிருந்தேன், ஏயோட வேல்யூ 10 + 1. ஸோ ஏயோட வேல்யூ 11 மாறும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, 10 தான் காமிச்சிருக்கு. இது வந்து ஏயோட வேல்யூ ஃபஸ்ட்டு என்னாச்சு 10. ஸோ 10 அப்படியே பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஏயோட வேல்யூ கூட 1 ஆட் பண்ணி 11 அது கால்குலேட் பண்ணி வச்சுருக்கு. பட் ஆனால் பிரிண்ட் ஆகலை. சரிங்களா? இப்போ ஏயோட வேல்யூ நம்மளுக்கு 11 தான், பட் நம்மளுக்கு 10 தான் பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் லைன் நம்பர் 9க்கு நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரணும், நார்மலாக 10 + 1 11 கூட +1 அதாவது ஸோ 1 + 11 அப்போது ஏயோட வேல்யூ 12 பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது பிரிண்ட் ஆகுதான்னு பார்ப்போம். இங்கே ஏன் 12 பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா பார்த்தீங்களா 12 பிரிண்ட் ஆகிருக்கு. இது என்ன ரீசன்னால் பிரிண்ட் ஆகிருக்குன்னா ஃபஸ்ட்டு ஏயோட வேல்யூ என்னாச்சு 11 மாறி இருந்தில்ல, அந்த 11 கூட சரிங்களா 1 + 11. ஸோ இந்த ஏயோட வேல்யூ எங்கே இருக்குது, பின்னாடி இருக்குது. ஸோ 1 வந்து அந்த ஏயோட வேல்யூ கூட ஆட் ஆகி இப்போ ஏ பிரிண்ட் ஆகுது. இங்கே என்னாச்சு, ஏயை ஃபஸ்ட்டே பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் ஆச்சு, இங்கே ஆட் பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? இதுதான் இந்த ரெண்டோட
டிஃப்ரென்ஸ். இதே மாதிரி தான் இப்போ கீழே இருக்கிறதும் ப்ராசஸ் ஆகும். இப்போ ஏயோட வேல்யூ என்ன 12. இப்போ என்ன ஆகும் 12 மைனஸ் என்ன ஆகணும் நம்மளுக்கு 12 மைனஸ் 1. 12 மைனஸ் 1 என்ன 11 பிரிண்ட் ஆகணும். ஆனால் 11 பிரிண்ட் ஆகாது. ஸோ 12 தான் பிரிண்ட் ஆகும். 12 பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் தான் இது டிக்ரிமெண்ட் வேல்யூன்னு பண்ணுது. சரியா? ஸோ ++ன்றது இன்க்ரிமெண்ட்டு, மைனஸ்ன்றது டிக்ரிமெண்ட். அதுதான் சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஸோ 12 பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் அது மைனஸ் பண்ணுது. இப்போ அடுத்த லைனை பாருங்கள். ஸோ 1 மைனஸ் 11. அப்போது 1 மைனஸ் 11னா 10. இப்போ இது 10ன்னு பிரிண்ட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த வேரியபிள் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேட்டர் இருந்துச்சுன்னா அந்த வேரியபிள் நேம் தான் ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? வேரியபிள் நேம் இல்லை, வேரியபிளில் இருக்க அந்த வேல்யூ அசைன் பண்ணியிருந்த வேல்யூ பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் அந்த இன்க்ரிமெண்ட்டோ ஆர் டிக்ரிமெண்ட்டோ வேல்யூ நம்மளுக்கு நடக்குது, ஃபங்க்ஷன் நடக்குது. ஓகேவா? இங்கே என்ன ஆகுது, அதே இது முன்னாடி ப்ரிஃபிக்ஸு, இது வந்து போஸ்ட் ஃபிக்ஸ், இது வந்து ப்ரிஃபிக்ஸ்னால் முன்னாடி, போஸ்ட் ஃபிக்ஸ்னால் பின்னாடி. ஸோ முன்னாடி நம்ம இன்க்ரிமெண்ட் வேல்யூ ஒரு டிக்ரிமெண்ட் வேல்யூ போட்டிருந்தா அந்த வேரியபிள் கூட ஆட் ஆனதுக்கப்புறம் பிரிண்ட் ஆகும். இதுதான் இந்த ரெண்டோட டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே யூனரி ஆப்ரேட்டர்னால் என்னென்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.